சங்கர், ரத்னாவோட தவறான நடவடிக்கையை பத்தி எனக்கு மட்டும்தான் ஓயாம ரிப்போர்ட் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவளை கையங்களவுமா பிடிச்சு கொண்டு போய் ஐஜி முன்னாடி நிறுத்தி விஷயத்தை சொன்னப்ப, இது பழைய விஷயம்ப்பா, சரியான ஆதாரம் கிடைச்சா ஆக்ஷன் எடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ உன்கிட்டயே கிடைச்சப்ப டிஸ்மிஸ் அப்படின்னுட்டார். இத பாரு சங்கர், முடிவா சொல்றேன், ஒருத்தன் வாழ்க்கையில உயர்றதும் தாழறதும் அவனுக்கு அமைகிற மனைவியை பொறுத்து தான். நீ ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உனக்கு இருக்கிற பேரு புகழ் அத்தனையும் நாசப்படுத்திடுவா. அப்புறம் இஷ்டம். எஸ்பி சார், நீங்களே நேர்ல வந்து ரத்னா பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் மை டியூட்டி. நான் மட்டுமா? மாமா, மாமா, எஸ்பி சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப ஏன் இந்த பலகீனமான கேள்வி? தேங்க்ஸ் பண்ணி அனுப்புறீங்களே, பண்ணத்தான் வேணும். எதுக்காக? உன்னை புடவை கட்ட வச்சுட்டான் பாரு, அதுக்காக. இப்பவாவது புரியுதா? போலீஸ் ஸ்டேஷன் மாட்டிக்கிட்டு சும்மா டக்கு டக்கு டக்குன்னு டெல்லி மட்ட குதிரை மாதிரி வந்துகிட்டு இருப்பிய, அப்படிப்பட்ட ஒன்ன இப்படி அடங்கி ஒடுங்கின பொண்ணா கொண்டு வந்து நிறுத்திட்டானே, அதுக்கு நான் 1000 நன்றில சொல்லணும். சரி சரி, அவர் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஷயத்தை பத்தி என்ன, சொன்னவனை பத்தியே கேளு. ஐயோ, அவரை பத்தி தான் சொல்லுங்களேன். அந்த எஸ்பி சாக்கடையில் நெளியும் பூச்சி. அதே சாக்கடையில எத்தனை காலம் கிடந்தாலும் தன் சொந்த மனத்தை இழக்காத சந்தனக்கட்டை என் ரத்னா. இப்பவாவது வீரம் சூரம் சாதிக்கணுங்கிற வெறி எல்லாம் தணிஞ்சு போச்சா? இப்பதான் விஸ்வரூபம் எடுத்திருக்கேன். என் மேல பழி சுமத்துறவரை அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். சார், ராஜாங்க ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா சார். ஏயா, நீங்களும் இன்ஸ்பெக்டரும் ஐஜி கிட்ட போனதை பத்தி. ரத்னா டிஸ்மிஸ். இப்ப மைனாவை நீங்க என் கூட அனுப்பி வைக்கல, உங்க அத்தனை பேரையும் சுட்டு பொசிக்கிடுவேன். சுடா, முதல்ல என்ன சுட்டு கொன்னுடு. சுடா, சுடு. ஐயா, இப்படி வாங்க. ஊர்ல இருக்க அனாதையெல்லாம் வீட்டுல போய் சோறு போடுறீங்க. அந்த பாவத்துக்கு நீங்க சாகணுமா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த பொண்ணை விட உங்க உயிர் தான் எனக்கு பெருசு. இருக்கலாம்டா, அதுக்காக அந்த அப்பாவி பொண்ணை இந்த குலகார பையிட்ட குடுக்கறதா? கொடுத்தா போச்சு, குடுக்கலாங்கிறியா? கொடுத்தா போச்சு. குடுக்கலாங்கிறியா? ஆமா. சரிடா, எப்படியோ தொல்லை திண்டா சரி. ஐயா, உங்களுக்கு மைனா தானே வேணும்? ஆமா. கூட்டிட்டு வரேன், தங்கமா அழைச்சிட்டு போங்க. ரிவால்வரை நீட்டதுக்கு அப்புறம் தானே எல்லாமே சரிப்பட்டு வருது. மறுபடியும் சொல்றேன், நான் எத்தனை கொலை வேண்டாலும் பண்ணுவேன். என்ன தட்டி கேட்க இந்த நாட்டுல யாருமே கிடையாது. டெல்லி வரைக்கும் போவேன். அசஞ்சா சுற்றுவேன். ரிவால்வர கீழே போடுறா. ஏய், இது எந்த துப்பாக்கி தெரியுதா? சினிமா நடிகை நந்தினியை நீ சுட்டு கொன்னையில அந்த துப்பாக்கி. இன்ஸ்பெக்டர் ரத்னா இந்த வீட்டுக்கு வந்தப்ப கிணத்துல தூக்கி போட்டு மறைச்சியே அதே துப்பாக்கி. நல்லா பாருடா. இனிமேல் இந்த வீட்டு பக்கம் தலையை காட்டின இடது காலையில உதப்பேன். டேஞ்சர், டேஞ்சர், பெரிய டேஞ்சர் சார். ஸ்டாப், ஸ்டாப். ஏமன், நான் என்ன பொசிஷன்ல இருக்கிறேன், இந்த நேரத்துல வந்து லோ லோன்னு கத்துறீங்க, என்ன விஷயம்? சார், அது சீக்கிரட்டா பேச வேண்டிய விஷயம் சார். கேர்ள்ஸ் அவுட். சொல்லு. நான் அந்த நந்தினியை சுட்டு கொண்டேன். அந்த வெளிநாட்டு துப்பாக்கி ஒருத்த கையில இருக்கு சார். யாருகிட்ட? என் மாமனார் வீட்டுல வேலை செய்யறேன் அந்த நாய், அவங்கிட்ட இருக்கு சார். இருந்தா என்ன சார், நான் அந்த நந்தினியை சுட்டு கொண்டது அந்த பையன் கிட்ட இருந்து பார்த்த மாதிரி சொல்றேன் சார். ஓஹோ. அம்மா, அந்த பயல நீ எங்க பார்த்த? அவன் துப்பாக்கி எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்? கடற்கரைக்கு போயிருந்தேன். என் மாமனார், அந்த பையன், மைனா, 3 பேரும் போட்ல இருந்து இறங்கினாங்க. மைனா? ஏயா, உனக்கு அறிவு இருக்கா? எதை முதல்ல சொல்றது, எதை அப்புறம் சொல்றது? முதல்ல மைனாவை கொண்டா. மைனா மைனா நீ உயிர் எடுக்கிறீங்களே, அந்த துப்பாக்கி அவன் கையில இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆபத்து இல்லையா? என்ன செய்யணுங்கிற? அந்த துப்பாக்கி என் கைக்கு வந்தாதான் எனக்கு நிம்மதி. அறிவு இருக்கா? பயன். அது உன் கைக்கு வந்தா அந்த துப்பாக்கினால் தான் நீ நந்தினியை கொலை பண்ணன்னு உன்னை மாட்டி விட சுலபமாயிடாதா? ஆமா சார். ஆமா சார். போய் டெலிபோன் கொண்டா. சரி. ஹலோ, டிஎஸ்பி பேசுறேன். ஏயா கண்ட நேரத்துல போன் பண்ணி கழுத்தா இருக்கிறீங்க? நான் எஸ்பி பேசுறேன். எஸ் சார். இப்ப டைம் என்ன? 10:30. 11:30க்குள்ள நான் சொல்றத செஞ்சு முடிக்கணும். எஸ் சார்.
நம்பர் 10 வீரபத்ரன் தெரு. உடனடியா அந்த வீட்டுக்கு போறேன். அங்க மாதவன் ஒரு பையன் இருக்கிறான். அவன் தான் சினிமா நடிகை நந்தினியை கொலை பண்ணவன். கொலை பண்றதுக்காக அவன் பயன்படுத்திய வெளிநாட்டு துப்பாக்கி இப்ப அவன் கையில இருக்கு. அது மட்டும் இல்லாம அதே வீட்டுல மைனாங்கிற ஒரு காட்டு பெண்ணை வச்சு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். விபச்சாரத்துக்காக அந்த பொண்ணையும், கொலை குற்றத்துக்காக துப்பாக்கியோட அந்த பையனையும் கைது பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வா. நான் அங்க வந்துடுறேன். ஓகே ரைட். வணக்கம் சார். போன் பண்ணி உடனே வர சொன்னீங்களே. தேங்க்யூ சார். உனக்கு என்ன உதவி தேவைன்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ரத்னமா ரத்னமா ஸ்டாப். எஸ் ரத்னமா, நல்ல வேளை உன்னை பார்க்கணும் தவியா தவச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த முருகனால பாத்துட்டேன். வாட்ஸ் தி மேட்டர்? போலீஸ் மேன் இருக்காங்க, கொஞ்சம் தனியா பேசுவோமா? ஓ போலாமே. ஜீப்ப பாத்துக்குங்க. எலெக்ஷன் நேரம். ஐஜி உண்மையை நம்பி கிரிமினல்னா? எஸ்பி தான். கிரிமினல்னாலே நம்ம எஸ்பி தானம்மா. சார், அவர் சொன்னதை ஐஜி நம்பி இருந்தாருன்னா இப்ப என்ன கூப்பிட்டு இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்திருப்பாரான்னு பாருங்க. சார் என்ன சார் இது? நான் ஜஸ்ட் சென்ட்ரல் சிஐடி, நீங்க டிஎஸ்பி சார். நோ 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 நோ. என்னதான் இருந்தாலும் ஸ்டேட் தான். சென்ட்ரல் தான். அம்மா, உன்னுடைய ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும். கொஞ்சம் அசந்த சூப்பு வச்சு குடிச்சிருவானுங்கம்மா. ஆமா, உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன? சார், ராஜாங்கத்தை பிடிச்சாலே எஸ்பியை பிடிச்ச மாதிரி தானே? யூ ஆர் கரெக்ட். அவன் தானே நந்தினியை கொலை பண்ணது? ஆமா. அந்த துப்பாக்கி இப்ப ஒரு இடத்துல இருக்கு, அதை எடுக்க தான் போறேன். இரு. துப்பாக்கி யார்கிட்ட இருக்கு? மாதவன் கிட்ட. மாதவன் யாரு? மைனா சொன்னால ரொம்ப நல்லவன். போலீஸ் ஸ்டேஷன்ல. மைனா எங்க இருக்கா? மாதவன் கூட. அம்மாடி, மாதவன் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணையும் கூட்டு வர சொல்லி எஸ்பி என்கிட்ட ஆர்டர் பண்ணாரு. அதுக்காக தானே இப்ப போய்கிட்டு இருக்கேன். ஐயோ, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க சார். அவங்களே அரெஸ்ட் பண்ண போறீங்க? விவரம் தெரிஞ்ச பிறகு அரெஸ்ட் பண்ணுவேனா? நான் என்ன சொல்றேன், துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவங்கள மாட்டி வர்றதுக்கு வெளியே பாரு. நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போறேன். சார், இப்படி வாங்க. உங்க கூட எத்தனை போலீஸ்மேன் வந்திருக்காங்க. நீங்க அந்த வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டா முருகா, சிக்கல் தான். அதனால நான் முன்னால போய் அவங்க கிட்ட சொல்லி வச்சிடுறேன். நீங்க வர்ற மாதிரி வந்துட்டு போயிடுங்களேன். அடாடாடாடாடா, நீ சென்ட்ரல்ல இருக்க வேண்டிய ஆளுதான். வெரி குட். தேங்க்யூ சார். வரேன். ஏமா இப்படி திடீர்னு வரியே, என்ன விஷயம்? ஆமா, அந்த துப்பாக்கி எங்க? எங்கிட்ட தான் இருக்கு. முதல்ல அதை கொண்டு போய் என் வண்டியில வச்சுட்டு வா. இசை வச்சுட்டு அம்மா, உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டதா? ஐயோ, அது சுத்த போய். அப்படித்தான் இருக்கும் நான் நினைச்சேன். அம்மா, ஏதோ கார் வர்ற சத்தம் கேக்குது. பயப்படாதீங்க, நம்ம ஆளுதான். நீங்க அத்தனை பேரும் நவக்கரக மாதிரி திசைக்கு ஒரு ஆளா திரும்பி இங்கே நிக்கணும். வெளியே இருந்து ஒரு பயம் உள்ள போக கூடாது. உள்ள இருந்து எவன் வெளியே ஒண்ணு நமக்கு என்னையா? சார், மேல வாங்க சார். தேங்க்யூ முருகா. இப்போதைக்கு இவங்களை காப்பாத்தியாச்சு. இப்ப நான் போய் எஸ்பி கிட்ட இவங்க கிடைக்கலன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நம்பவே மாட்டார். ஒண்ணு வேற ஒரு ஆள் அனுப்புவாரு, இல்ல அவரே வந்துருவாரு. என்ன பண்ணலாம்? ஏன் சார், அவங்கள திருச்சிக்கோ மதுரைக்கோ அனுப்பிச்சிடலாமா? ஐய, சென்ட்ரலுக்கு போய் இன்னும் உங்களுக்கு ஸ்டேட் பத்தி போகலையே. இவங்க இந்த ஸ்டேட்லயே இருக்க கூடாது. பேசாம திருநெல்வேலிக்கு அனுப்பிச்சிருவோம். திருநெல்வேலி நம்ம ஸ்டேட் தான் சார். இந்தியா மேப்பை பார்த்து ரொம்ப நாளாச்சு, குழம்பிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க, இவங்க ரெண்டு பேத்தையும் ஆந்திரா கர்நாடகா அந்த பக்கம் சுத்த விடுறீங்க. உங்ககிட்ட வந்து யாராவது கேட்டாங்கன்னா கேரளா பக்கம் போயிருக்காங்கன்னு இந்த பக்கம் சுத்த விடுங்க. என்ன யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பக்கம் போக விடாம நின்ன இடத்திலேயே கிர்னு சுத்த விட்டுறேன். பெல்ட் வர டைட்டா போட்டு இறங்க முடியல. என்ன மேன், நீ மட்டும் தனியா வர? இல்லையே, என் கூட வந்த கான்ஸ்டபிள் எல்லாரும் வந்திருக்காங்களே. சார் உள்ள இருக்கீங்கன்னு எல்லாரும் பயந்துட்டு வெளியே நிக்கிறாங்க. அதான் கேட்கல. நீ அரெஸ்ட் பண்ண போற மாதவன் எங்க, துப்பாக்கி மைனாங்க? போன சார், வீடு பூட்டி இருந்துச்சு. பக்கத்து வீட்டுல விசாரிச்சேன், எல்லாரும் எமயமலை சுத்தி பார்க்க போயிருக்காங்களா. எமயமலையை எப்ப சுத்தி வர்றது? நீ ஊரை சுத்திட்டு போயிருப்ப. இல்ல சார், ராமபாலம் மாதிரி நேரா. எஸ் சார், விஷயம் தெரிஞ்சுதான் அவன் தப்பிச்சு போயிருக்கான். இதுக்குள்ள அவன் சிட்டி தாண்டி போயிருக்க முடியாது. நீ என்ன பண்ணுவீங்க, எது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணு. அவனை அரெஸ்ட் பண்ணி கூட முன்னாடி நிறுத்தியாகணும். எஸ் எஸ் முருகா.
வயசுல திரும்பி வர என்ன நடந்துச்சு? மைனா சீக்கிரம் இறங்கு. போகல. என்னடா நடந்துச்சு? ஐயா நம்ம வண்டியில 3 பேர் அடிபட்டாங்க. அடிபட்டாங்களா? செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் திரும்பி வந்துட்டேன். இப்ப நேரா போய் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண் அடைஞ்சிடறேன். அட பாவி, கொலைகேஸ்ல உன்னை மாட்டி விடுறதுக்கு அவங்க தேடிட்டு இருக்காங்க. நீயா போய் சரண்டர் ஆகுறியா? ஐயா நான் போறேன்னா வண்டி உங்க பேர்ல இருக்கு. உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏய், என்ன அரெஸ்ட் பண்ணட்டும். நான் ஜெயிலுக்கு போறேன். விடு. ஐயா நான் சொன்னா கேளுங்க. விட்றா. உள்ள போங்க. உள்ள போங்க. மைனா உள்ள கூட்டி போ. ஏய், விட்றா, டேய். உள்ள கூட்டிட்டு போ. டேய், உன்னை மாட்டி விட்டுருவாங்கடா. போகாதடா டேய். வரவா. வரவா டேய். யோ, யாரு நீ? ஏன் அப்படி ஓடியார? சார் 1வது பீச் ரோட்ல நான் கார் ஓட்டி போயிட்டு இருந்தேன். என் கார்ல 3 பேர் அடிபட்டாங்க. அடிபட்டாங்கன்னா? பொழைக்க முடியாது, செத்துருப்பாங்க. குட் மார்னிங் சார். நீ எல்லாம் ஏன் நினைக்க மாட்டேன்? மன்னிக்கணும் சார். துப்பாக்கி மாதவனை கூட்டு வர ஆளு இருப்பீங்களா? அதை பத்தி துப்பாக்கியும் கிடைக்கல. அந்த மைனாவை கூட்டிக்கிட்டு மாதவன் தப்பிச்சு விட்டான். எஸ் எஸ்பி ஸ்பீக்கிங். குட் மார்னிங் சார். நான் டவுன் ஸ்டேஷன்ல இருந்து ரைட்டர் பேசுறேன் சார். என்ன விஷயம்? 1வது பீச் ரோட்ல மாதவன்கிற டிரைவர் வண்டி ஓட்டிட்டு போனானா. அந்த வண்டியில 3 பேர் அடிபட்டு செத்துட்டாங்களாம். அந்த டிரைவரே ஸ்டேஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்றான் சார். ஓஹோ, அந்த 3 பேர் அடிபட்டாங்களா? ஆமா சார். ஒரு பொண்ணும் 2 ஆணும். அவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு அவனே சொல்றான் சார். சரி, வண்டி நம்பர் என்ன? MSS 4101. MSS 4101. பேசாம ஆர்சி புக் பாத்தியா? யார் பேர்ல இருக்கு? வேதநாயகம். வேதநாயகம். சார் என்ன மேன், என்ன சொல்லு? இல்ல சார், அந்த வண்டி என் மாமனார் வண்டி சார். என் மாமனார் பேர் தான் சார் வேதநாயகம். சார் அந்த டிரைவர் பேர் என்னன்னு கேளுங்க சார். டிரைவர் பேர் என்ன சொன்ன? மாதவன். மாதவனா? அவங்கிட்ட தான் சார். அவங்கிட்ட தான் சார் எனக்கு துப்பாக்கி இருக்கு. அவனை தான் சார் நீங்க பிடிச்சிட்டு வர சொன்னீங்க. நாம யார தேடிட்டு இருந்தோமோ அவனா வந்து ஆமா மாட்டிக்கிட்டான் சார். தீத்துற அவன. உடனே செய்யுங்க சார். ஏப்பா இந்த ஆள் ஏன் ஸ்டேஷனுக்கு வந்தா? சார், அவர் ஓட்டி வந்த கார்ல 3 பேர் அடிபட்டு இறந்துட்டாங்களா? அவரே போய் சரண் அடைஞ்சிருக்காரு. அவன் பேர் தான் மாதவனாடா? ஆமா, நடிகை நந்தினியை சுட்டு கொன்னே. அந்த துப்பாக்கி எந்த நாட்டுல வாங்கின? இந்த கேள்விய உனக்கு புட்டியும் குட்டியும் கொடுக்கிற ராஜாங்கத்தை கேளியா? எஸ் சார். இந்த ராஸ்கல லாக்அப்ல போடு. இந்த பார், இந்த ஆக்சிடென்ட் கேஸ பொறுத்த வரைக்கும் யாரும் டீல் பண்ண வேணாம். நானே பாத்துக்கிறேன். ஓகே? குட் மார்னிங் சார். டிஎம்ஓ இருக்காரா? இருக்கார் சார். மார்னிங் சார். ஹலோ, குட் மார்னிங். ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ வெரி மச். அந்த கார் ஆக்சிடென்ட்ல 3 பேர் செத்தாங்களே, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எஸ், பாருங்க. டாக்டர், எஸ், இது ஒரு சிக்கலான கேஸ். சில பெரும் புள்ளிகள் இந்த கேஸையே தலைகீழா மாத்தத்துக்கு ட்ரை பண்றாங்க. ஐசி. அதனால ஏன் லெட்டர் இல்லாம இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை யார் வந்து கேட்டாலும் கொடுத்துறாதீங்க. ஓகே? தேங்க்யூ டாக்டர். நோ மென்ஷன் ப்ளீஸ். கார் ஆக்சிடென்ட்ல 3 பேர் செத்தாங்களே, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை யாராவது கேக்குறாங்களா வாங்குறாங்களான்னு பாத்துக்கிட்டே இருந்து, அப்படி யாராவது வந்தா டக்குன்னு எனக்கு போன் பண்ணிடு. சரி சார். ஆ.